வணக்கம். எல்லா ஆன்மீக பக்தர்களுக்கும், எல்லா நல்ல ஆத்மாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து, என் குருவும் என் குருவின் குருவுக்கும் நன்றியை தெரிவித்து, என் உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அதாவது இந்த வாழ்க்கை என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இந்த நிரந்தரமா இந்த பூமியில நம்ம வாழ போறோம், நம்ம தான் கொடி கட்டி போறோம், அவன் எல்லாத்தோட நம்ம தான் பெரிய ஆள் ஆக போறோம், நம்ம தான் நல்ல ஒரு மனைவியை கல்யாணம் பண்ண போறோம், நம்ம தான் நல்ல பிள்ளைங்களை பத்து போறோம், அந்த பிள்ளைங்க பெரிய ஆளாகி பெரிய பெரிய வேலையில இருந்து 4 பேர் பார்க்கறதுக்கு என் புள்ள சொல்லிட்டு பெருமைப்பட போறோம். நான் தான் வியாபாரத்துல பெரிய ஆளா இருப்பேன், நான் தான் ரொம்ப புத்திசாலி, நான் தான் நல்லா வண்டி ஓட்டுவேன், நான் இவ்வளவு பெரிய வீடு வாங்குவேன், நான் கார் வாங்குவேன். இதெல்லாம் மனித நினைப்பு. இதுதான் வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு நினைக்கிறான். நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா சம்பாதிக்காத ஒரு பொருளாதாரத்தை கூட நம்ம சம்பாதிப்பேன், நான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு ஆணவம், அகங்காரம் மனிதனுக்கு இயற்கையா வரும். அந்த அகங்காரம், அந்த ஆணவம் எதனால வருதுன்னா சுய சம்பாதனை. அந்த பணம் அந்த பூமியில எல்லாமே வாங்கலான்ற ஒரு ஆணவம். அதனாலதான் அந்த தைரியமா இப்படி இருக்கிறாங்க மக்கள். ஆனா எதுக்கு இதெல்லாம் நடக்குது, எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. அது சிந்திக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறதுக்கான நேரமும் இல்லை. சிந்திச்சாலும் நல்லா செஞ்சாலும் செய்ய விட மாட்டாங்க இந்த உலக அமைப்பு. ஏன்னா நீ ஓடுற மாதிரி மொத்தம் ஓடிட்டு இருக்கான். இவன் எங்க பெரிய ஆள் ஆயிடுவானா நம்ம முன்னாடி, அவனை எங்கன்னு ஒரு அமுக்கு, எங்க அவனை வச்சு லாக் பண்ணுவான். இப்படி வாழ்க்கையில எவ்வளவு ஆசைக்கு மனுஷனுக்கு வருது. அந்த ஆசைக்கு எல்லையே கிடையாது. கடலு கூட எல்லை இருக்கும்போது, ஆனா மனுஷனோட ஆசைக்கு எல்லையே கிடையாது. அவ்வளவு ஆசைகளும் அவ்வளோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில தன்னை நல்லவன் மாதிரியே காட்டிட்டு தெரியலாம். அது ஒரு பெரிய திறமை. அதுக்கு ஒரு பயிற்சி எடுத்திருப்பான். நமக்குள்ள இருக்கிறது யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது, நல்லவன் மாதிரியே இருக்கணும், அந்த முகத்துல புன்னகையோட நம்ம இந்த பூமியில உலாவிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம சாதிச்சுக்கணும் அப்படின்னு சில மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. சிலரும் சொல்ல முடியாது, பலருக்கு. சிலரும் சொன்னா யாரும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை எடுத்துப்போம். எல்லாமே நெகட்டிவ் எடுக்கிறது தான் இருக்கிறாங்க, எல்லாமே நெகட்டிவ் எடுக்கதான் இருக்கிறாங்க. இப்ப அது பார்த்துனரு கூட சொல்லுவான், ஆமா இந்த சாமியாருக்கு என்ன வேலை, பொண்டாட்டி போலையெல்லாம் விட்டுட்டு இவரு தனியா உட்காந்துன்னு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ உழைச்சி சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளை சோறு போட்டாதான் ஒரு கஷ்டம் தெரியும் அப்படின்னு நெக்கில் அடிச்சு பேசுவாங்க, கிண்டல் அடிச்சு பேசுவாங்க. இவன் யாருன்னு கேட்டா ரொம்ப அகங்காரம் ஆணவம் முடிச்சுனா இருப்பான். இவன் யாரும் நல்லது செய்ய விட மாட்டான், இவனும் செய்ய மாட்டான், செய்யறவனும் செய்ய விட மாட்டான். அதே மாதிரி இவனுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு, சம்பாதிச்சுன்னா நான் தான் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு தான் எல்லாமே அப்படின்னுவான். அதே மாதிரி கெட்ட நடந்துச்சுன்னு வச்சுக்க, அடா கடவுளாது கிடவுளாது, அவன் அப்படி இவன் இப்படி எல்லாரையும் பொல்லாப்பு சொல்றது, இப்படி சொல்லுவான். இப்படிதான் மனிதன் இயங்கிட்டு. இறைவன் உனக்கு ஒண்ணுமே சொல்ல, ஏதோ உழைச்சியா உன் வைத்த கழுவு, உனக்கு பொண்டாட்டி ஒண்ணு தேவைன்னு ஏற்பட்டுச்சுன்னா அதை வைத்த கழுவு, குழந்தைன்னு அது தேவைப்பட்டுச்சுன்னா குழந்தைங்களை வைத்த கழுவு, அதுக்கு செய்வ. நீங்க தேவைன்னு எடுத்துக்கிட்டு இல்லை, இதெல்லாம் அதுக்கான கடமைகளை நீ செய், அவ்வளவுதான். அப்படிதான் மனித வாழ்க்கை வருது. ஏன்னா அப்படியா இருக்கிறோம் நம்ம. எப்படா அண்ணன் போவான், தின்ன எப்ப காலி ஆகும், எவன் ஏமாறுவான், அடிச்சு நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க 4-5 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுன்னு அது எப்படி சம்பாதிச்சா பரவாயில்ல, அது கொள்ளாட்சியாலும் சரி, திருநாலும் சரி, மோசம் பண்ணாலும் சரி, ஒன்னொருத்தன் பணத்தை மாதிரி சம்பாதிச்சு வந்தாலும் சரி, அதை பத்தி கவலை கிடையாது, அதை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. அப்படியே மனுஷன் வாழ்றான். இன்னைக்கு மனிதனை எப்படி நல்லா பண்றான்னா, என்ன தப்புன்னா பண்ணிட்டோம். சமுதாயத்துல கௌரவம்னா எப்படி கௌரவம், பெரிய சொந்த வீடு இருக்கணும், காரு பங்களா எல்லாம், புற வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை எல்லாம் வசதியா இருந்தா அவர் என்ன தப்பு பண்ணாலும் அது திறமைப்பா, உன்னால முடியல, அவன் இருக்கிறான்ல, நாளைக்கு அவன் கஞ்சி சோறு சாப்பிட்டா நீயே சோறு போடுவேன், அவன் பட்னியா இருந்தா நீயே சோறு போடுவேன், இல்ல நீ சாப்பிட்டா அவன் வயிறு நிறைஞ்சிருவான். இப்படி எல்லாம் ஏக்காலம் பேசுவாங்க மனுஷன். அப்படிதான் அந்த மனித வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. நான் பார்த்தது இல்லை.
போறாம யாருக்குமே ஒரு கல்யாணம் நீங்க பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டா கூட சரி, கல்யாணத்துக்கு வரணும் எப்படி வரணும்? மூத்த நேரத்துக்கு வரணும். அந்த மணமக்களை வந்து நீ வந்து அர்ச்சனை போட்டு வாழ்த்தணும். இப்ப அப்படியே வராங்க, கடமைக்காக வரோம். பத்திரிக்கை வச்சுட்டாங்களே என்ன பண்றது அப்படின்ட்டு சாயங்காலம் ரிசப்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க, அந்த ரிசப்ஷன் போறாங்க. இது வேற எவிடன்ஸ், போட்டோ பிடிக்கணும், லைனா நின்று போட்டோ பிடிக்கணும், மொழி கொடுக்கணும், போட்டோ அப்ப வந்து கணக்கு தெரியும். அது வயசானவங்க, கொஞ்சம் வசதியானவங்க, இல்ல கௌரவமானவங்க, மரியாதையானவங்க இருப்பாங்க. அதெல்லாம் கணக்கு கிடையாது, லைனா நில்லு கொடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனை ஓடுறாங்க சாப்பாடு. என்ன இது? அதனாலதான் நான் நிறைய கல்யாணத்துக்குலாம் நான் போறது கிடையாது. சொல்லிடுறேன் எனக்கு பிடிக்கல, நான் வரல அப்படின்னு. யாரோ ரொம்ப கொஞ்சம் ஏழப்பட்ட கல்யாணம் தான், அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த முகூர்த்தத்துக்கு போவேன். நான் முகூர்த்தத்துக்கு போய் நான் எல்லாம் உட்காந்த இடத்துல அந்த அர்ச்சனை அரிசி எல்லாம் கொடுப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல விசிறு அடிப்பாங்க. அது எங்கேயும் போய் விடும், அது மாதிரி நடந்து போவாங்க செருப்புல. நான் ஏஞ்சி போய் அந்த மணமக்கள் மேலதான் போட்டு வருவேன். அது ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பாங்க. நான் இன்னும் சாமியார் மாதிரி இருக்கிறேன், நான் ஏதோ அதில் பெருமை தேர்றேன்னு நினைப்பேன் சொல்லிட்டு தான் நான் கல்யாணத்துக்கெல்லாம் போறது கிடையாது. நல்ல விஷயம் நடக்கட்டும், நம்ம போய் தான் அண்ணன் ஆக போகுது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் போறது கிடையாது. கல்யாணத்துக்கெல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணிடுறேன், போகணும் கிடையாது. என்ன ஜனங்களோட போய் இருக்கும்போது எனக்கு சரியா ஒத்து வர மாட்டேங்குது. ஆன்மீகத்தில் இருக்கனால சில தியானங்கள் இதெல்லாம் பண்ணும்போது சில ஆத்மாக்கள், சில மகான்கள் நம்மள கூட எப்படி சொல்றது, சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுதான் வந்துருது. அது அவங்க பயணிக்கும் போது அவங்களுக்காக நம்ம வந்து சில கட்டுக்கோப்பா இருக்கணும். அவங்களுக்கு அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும். அவங்க தான் என்னை வந்து இந்த அளவுக்கு இந்த மனித வாழ்க்கை, மனிதனோட உணர்வு, மனிதனுடைய உரிமை, மனித வாழ்க்கை, மனிதோட வாழ்க்கை பயணம், இதெல்லாம் எனக்கு உணர்த்தினாங்க. எனக்கு யாரும் குருநாதர்லாம் யாரும் கிடையாது. நான் எந்த புத்தகம்லாம் படிக்கல, எல்லாமே எனக்கு சுயம்பா உருவாச்சு. அவங்க தான் வழி நடத்திட்டு போறாங்க. அதனால எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க சாமி, அது வந்து மீண்டும் மீண்டும் அந்த எப்படி அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கையை, போலியான வாழ்க்கைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஒரு கல்யாணம் பண்றாங்க பாருங்க, 10-15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சோறு சாப்பாடுக்கு எல்லாம் போட்டு அது எவ்வளவு வேஸ்ட் பண்றாங்க. கூப்பிட்டு சோத்தை போட்டு சூனியம் துட்டு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி. வரவன நினைப்பான் நீ சாதாரணமா இருந்திருப்ப, இப்ப கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருப்ப, ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் நினைப்பேன். அப்ப செலவு பண்ண பாரு, இவனுக்கு வந்த வாழ் எவனை கொள்ளாச்சு எவனை ஏமாத்தினான் தெரியல, திடீர்னு பணக்காரன் ஆகிட்டு வசதியான இடத்துல பொண்ணு கொடுத்து பாருப்பா, சோத்துக்கு வந்து லாட்டி வச்சிருந்தான், நம்மளை கூப்பிட்டு சோறு போட்டுனுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். எவன் நல்லா இருக்கலாம் சொல்லவே மாட்டான். பொதுவாக சொந்தக்காரன் சொல்ல மாட்டான். அப்படி நிறைய விஷயம் தப்பு தப்பா நம்ம வாழ்க்கையை சுத்தி நடக்குது. ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அது வயதுக்கு வந்துட்டா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊருக்குள்ள நம்ம சொந்த பந்தவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா தெரியணும், ஒரு திருமணத்துக்கு வந்து தயாராயிட்டாங்க அப்படின்ற மாதிரி 4 பேர் தெரியணும், இன்னார் பொண்ணு அப்படின்னு தெரியணும். அதுக்காக இப்ப அப்படியே பண்றாங்க. நட்பு வட்டாரம், சொந்த வட்டாரம், தெரிஞ்சவங்க, பக்கத்து வீடு, ஆக்கத்து வீடு, பிசினஸ்ல பண்ற பழக்கம், எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு ஒரு சத்திரம் எடுத்து என் பொண்ணுக்கு வயசுக்கு வந்துச்சு அப்படின்னு மோளை அடிக்காத குறைய அதை மோளையா அடிச்சிடுறாங்க. ஒரு படத்துல கனகராஜ் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சு அப்படின்னு. அது மாதிரி என் பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு அப்படின்னு வெளிப்படுத்தி காட்டுறாங்க. இதெல்லாம் யாருக்கு? ஆண்டவன் மேல பார்த்துட்டே இருக்கிறான், உன்னை பார்த்துட்டே இருக்கிறான். உன்னுடைய வயிறு நிரம்புறதுக்கு நீ என்ன தவறு செஞ்சா கூட ஆண்டவன் பொறுத்துப்பான். அதுக்கு மீறி ஆணவம் எடுத்து நீ ஆடி தான் யாரும் காட்டுறதுக்காக இந்த பூமியில நீ சில இதெல்லாம் பண்ணினா கரெக்டா உனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுவார். அப்படி பண்றாங்க. இதெல்லாம் என்ன பழக்க வழக்கங்கள்லாம் என்ன ஒன்றும் புரியல. என்ன சுத்தி எல்லாம் நடக்குது. ஒண்ணு நம்ம சொல்லி எல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம சொன்னா அது சாமியார் அப்படின்னு சொல்லாருப்பா, அதெல்லாம் ஆமாப்பா, நாளைக்கு நான் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னப்பா என்ன சொல்லியான்னு கேட்பாங்க, அப்படிலாம் சொல்றான் மனுஷன். இவ்வளவுதான் இருக்குதான். சம்பாதிக்குது, நல்லா வாயிறு விஷயம் சாப்பிட்றது, அங்கங்க போய் சந்தோஷமா இருக்கணும், அது இருக்கணும் இது இருக்கணும் பண்ணி இப்போ வந்து ஆணும் பெண்ணும் அந்த கலாச்சாரம்ன்ற ஒரு இதெல்லாம் விட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இது மாதிரி பண்றாங்க. கல்யாணம் ஊர்ல வீட்டாண்ட பண்ணுவாங்க. கல்யாணம் 3 நாள் 4 நாள் கல்யாணம் பண்ணுவோம். சொந்த பந்தம்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்கோம், அதுக்கு தான் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த கல்யாணம் வந்து வீட்டாண்டியே பண்ணாங்க. நல்லா இருந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. வெளியாலையெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. அந்த ஊரு சொந்த பந்தம், அந்த ஊர்ல யார் இருக்கா அந்த ஊர், அவ்வளவுதான். மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீடு, எல்லாம் சொந்தக்குள்ள ஒருத்தர் அப்படிதான் பண்ணாங்க வாழ்க்கை. இப்ப அப்படியே பண்றோம். எங்க பெரிய சத்திரம் கிடைக்குது அங்க போய் நம்ம வைக்கிறோம், எவ்வளவு தூரம் இருந்தாலும் போறோம்.
எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. நம்ம சுத்தி நிறைய தப்பு தப்பா நடக்குது. இதுல சிந்திக்க மாட்டேன்டா. நீங்க இளைஞர்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுனால ஆடம்பரமா பண்ணணும், பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ பணத்தாலே எந்த பிரச்சனை வந்தாலும் எதனால எல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆண்டவன் நினைச்சானா உனக்கு எங்க பிரச்சனை வரப்ப அது சரியா பண்ண முடியாது. நொந்து நொந்து நூலாவே. அதுதான் அது மாதிரி நிறைய மற்றவங்களுக்காக வாழ்றாங்க. அவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்படணும், அவங்க நம்மளை பார்த்து நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்க பார்த்தா நம்மளை வந்து பார் எப்படி இருக்கிறேன், என்னால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க போராம பண்ணணும். இப்படிதான் ஓடிட்டு இருக்குது இந்த மனித இனம். இவங்களால எப்போ திருத்த மாட்டாங்க, பணம் திருந்த மாட்டாங்க. அப்போ அவங்க செய்யற செயலை பாருங்க, அத பிள்ளைங்களுக்கும் வரும். இது வந்து மனிதன் வந்து எப்பவுமே வசதி வாய்ப்பு எப்போ இருக்க மாட்டான். 30 வருஷம் வரைக்கும் நல்லா வாழும். 30 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அடுத்த தலைமுறை வரும்போது அதுங்க எப்படி வாழணும் எப்படி சொல்லலாம் அதெல்லாம் நீ பார்த்து நொந்து நூலாகும். அது மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன், என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில என் லைஃப்ல அது மாதிரி நிறைய. ஆனாதான் இவ்வளவு அனுபவமா நான் பேசுறேன். நான் இங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு. இவ்வளவு ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்றான் செய்யறான். அவன் பணம் அவன் எப்படி சம்பாதிச்சு சொல்றேன் நான். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். லாக்டவுன்ல என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் ஒரு 25 பேர் அந்த பக்கம் கோயில கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களாம் நல்லா குழந்தை பார்த்து நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க. செலவு மிச்சமாயிடுச்சு, சந்தோஷமான எல்லாம். அப்ப எல்லாம் ஊர் ஜனெல்லாம் கூப்பிட்டு சோத்த போட்டவங்களாம் கல்யாணம் பண்ணவங்களாம் 6ஆம் மாசம் 9ஆம் மாசம் 10ஆம் மாசமே டைவர்ஸ் அப்படி நடக்குது. ஏன் நடக்குதப்போ? குழந்தை இல்லைன்றான். எப்படி இருப்பாரு? அதெல்லாம் வந்து ஆண்டவன் மேல நம்ம வந்து பார்த்துட்டே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த மனித வாழ்க்கையில அனுபவம் தான். உனக்கு கொடுக்குறாரு, ஒன்னொன்னா கொடுத்து பாக்குறாரு. கத்துக்கிட அந்த அனுபவத்தை அப்பயாவது நீ மீண்டு வருவியா? சரி இதுதானே வேணும், இங்க வச்சுக்கோ அப்படி கொடுத்து இதுக்கப்புறமா தெளிவாகி அவன் அதுல இருந்து மீண்டு வரானா, அவன் யாரும் மனிதனா மாறுறானா அப்படின்னு பாக்குறாரு ஆண்டவன். இவன் நினைச்சுனா 2 கை காலு கண்ணு 3 வேலை சாப்பிட்டு ஒரு கார் ஓட்டுறோம், படுத்து தூங்குறோம், நம்ம மனுஷன் அப்படின்னு கிடையாது. மனிதன்ற வாழ்க்கை எப்படி வாழணும், மனிதன் எப்படி வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் நீ மனிதன். ஃபர்ஸ்ட் மனிதனாலதான் அதுக்கப்புறம் நீ மகானா முடியும். மனிதனே ஆகலையே அப்புறம் எங்குது நம்ம மகானா வருது? ஃபர்ஸ்ட் மனுஷனா வாழணும்ல, இல்லையே. நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளவு விஷயம் நடக்குது. லாஸ்ட்ல குப்பை ரோட்ல குப்பை பொறுக்கிறவங்க இருக்காங்க, அவங்க இல்லைன்னா நாரிடும். கையில கூட க்ளோஸ் குப்பையை வர்றாங்க செய்யறாங்க. அவங்களும் சம்பளம் கம்மி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணலான்னு பண்ண மாட்டாங்க. அவங்க கூட தான் போயிட்டு அவனை அதிகாரம் பண்ணுவாங்க, வேற ஆட்ட அதிகாரம் பண்ண மாட்டாங்க. ஒரு கீரை கல்ல போய் ஒரு கீரை வாங்குவாங்க, அது ஒரு 20 ரூபா சொல்லும் அந்த கேள்வி, பாவம். அதை வச்சுக்கிட்டு ஒரு கட்டுக்கு ஒரு 2 ரூபா 5 ரூபா கிடைக்கும், அதை வச்சு அதை பொழப்பு ஓட்டும். அந்த வயசுல யாரும் நம்ம தயவு எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு 10 கீரை கட்டு வித்துமா ஒரு 50 ரூபா வந்தது அன்னைக்கு டைம் ஓட்டும். அதுக்கு வெயிலில் உட்காந்து ஃபிளாப் பாத்தில் உட்காந்து வந்துருக்கோம். அவங்ககிட்ட போயிட்டு பேரம் பேசுவாங்க. அதுவும் பொம்பளைங்க இருக்காம பாரு, ரொம்ப பேரம் பேசுறது. என்ன கட்டி சின்னதா இருக்குதா, 10 ரூபா கூட 5 ரூபா கூட அப்படின்னு கேட்பாங்க. அது தெரில, இவங்களுக்கு தெரில. அவங்ககிட்ட வியாபாரம் பேசுறது. அதே மாதிரி பூ விற்கிறவங்கிட்ட போய் பேரம் பேசுறது. பூ விற்கிறவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா விடவா இருப்பான், இல்லைன்னா குள்ளமா இருப்பாங்க, சின்ன கையா இருக்கும். நல்லா பாருங்க, நீங்க பூ விற்கிறவங்கலாம் முழம்பு வரணும், சின்ன கையா இருக்கும். ஆண்டவன் அப்படிதான் படைக்கிறான். அவங்ககிட்ட போய் பேரம் பேசணும், கேட்டதை கொடுத்துட்டு வந்துடணும். அப்பதான் அவங்க கர்மா போவோம். நீ அவங்ககிட்ட போயிட்டு நீ பேரம் பேசினா ஏற்கனவே அவங்க கர்மா இப்படி உட்கார வச்சிருக்கு, அந்த கர்மா அவனுக்கு தான் வரும். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பூ வந்து இவ்வளவு ரேட்டு நீ கம்மியா கொடுங்க கேட்க முடியுமா? ஒரு கீரை கட்டு எனக்கு கம்மியா கொடுங்க கேட்க முடியுமா? ரோட்ல 10 ரூபா தானே வைக்கிறா, நீ ஏன் 50 ரூபா வைக்கிற அப்படின்னு கேட்க முடியுமா? யோசிக்கணும். அதை கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். டெய்லியும் காலையில கீரை அப்படியே செழிப்பா பிச்சுட்டு எடுத்து வந்து கொடுத்து விற்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. அதை கம்மியா கிடைக்குது, அதை பேரம் பேசுறோம். 2-3 நாள் ஆகி ஃபியூச்சர்ல போட்டு வச்ச கீரையை போயிட்டு அவன் சொன்ன காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரோம். அப்ப என்ன இந்த மனிதனுடைய மனம்? ஒரு விட பூ எடுத்து சம்பாரிச்சு அவர் குழந்தை குட்டி படிக்க வச்சு ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், அதுகிட்ட போய் வியாபாரம் பஸ். ரொம்ப தப்பு. இது ஆண்களோட பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கு. இப்படிதான் நீங்க வந்து ஒரு கர்மாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு அனுபவம் கத்து கொடுக்குறாரு ஆண்டவன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்த உனக்கு அனுபவம் கத்து. அதை நீ ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். நீ
எப்போ ஒருத்தன் அதை உணர்ந்துட்டானா உஷாராயிடுவான். இப்போ நான்லாம் இப்போ கடைக்கு போனா கூட எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் 10 ரூபா அதிகமாக தான் தெரியும், பரவாயில்ல போ. எளிமையா ஈஸியா நம்ம கர்மா வாங்கிக்கிறாங்கன்னா இதுக்கு மேல என்ன வேணும்? அவன் கர்மா கழிவு எங்கெங்கயோ போயினுக்கிறான், எங்கெங்கயோ போயினுக்கிறான். கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் இருக்கு, சொந்த பந்தம், அதிகாரம், பணம், வீடு, காரு, பங்களா எல்லாம் இருக்கு. ஆனா குழந்தை இல்லை, குழந்தை கிடையாது. எவ்வளவு டாக்டர் பாக்குறாங்க, இல்ல. அவன் கர்மா என்னன்னு நமக்கு தான் தெரியும், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த கர்மாவை நாங்க வந்து எடுத்துக்கணும்னா வந்து ஓசியில பண்ணிட்டு போனா நினைக்கிறாங்க. எதுவுமே செலவு பண்ணக்கூடாது, கஞ்சி பசங்க. அப்ப நீ குடுக்கறதுக்கு ஒண்ணு மனசுல இப்ப ஆண்டவ மாத்திரம் எப்படி குழந்தை கொடுப்பான்? அதுதான் நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேர் செய்யறது கிடையாது, நான் செய்யறதில்லை. இப்போ வேணான்னு விட்டுட்டேன். ஏன்னா என்னுடைய ஆற்றல், நான் சேர்த்து வச்சிருக்க ஆற்றல் எல்லாமே வேஸ்டா போகுது. அது எப்படி போகுதுன்னா, அது விசுவாசம் இல்லாத ஆளுங்கிட்ட போறதுனால நான் உஷாராயிட்டேன். வேணாம், இது நமக்கு வேலை கிடையாது, நன்றி கெட்ட உலகமா இருக்குது. விசுவாசம் இல்லை, ஒரு நன்றி விசுவாசம் கிடையாது. விசுவாசம் இல்லாத மனுஷங்கிட்ட நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன். நிறைய இறைவன்கிட்ட மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன். அவங்க சில வேலைகள்லாம் காட்டிட்டு போயிட்டாங்க, விட்டுட்டேன். அனுபவம், நான் தப்பா எடுக்கல. நமக்கு வந்து நல்ல அனுபவம் கற்றுக் கொடுத்துருப்போம். யார் கொடுத்துருப்பாங்க? ஸ்கூல்லாம் போய் படிச்சு வாத்தியார்கிட்ட தான் அனுபவம் கற்றுக்க முடியும். படிப்பு, அறிவு இதெல்லாம் நம்மள வீடு தேடி வந்து ஒரு அனுபவம் கற்றுட்டு கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவனால கையெத்து கும்பிடணும், காலில் வந்து வணங்கணும். எப்பா போதும்பா, நல்ல அனுபவம் கற்றுட்டு போயிட்டப்பா, சந்தோஷம்பா, இந்த வாழ்க்கை இந்த ஜென்மத்துல அவனுக்கு நன்றி சொல்லணும். உண்மை, நான் அப்படிதான் நினைக்கிறேன். போதும், உன்னுடைய அன்பு, உன்னுடைய நட்பு, உன்னுடைய விசுவாசம் சூப்பர், நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆனாலும் மனிதன் ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு பார்த்துட்டே வரேன். அப்படிதான் இருக்கான் ஜனங்க. பேசுறத பார்த்தோன்னா நியாயம் அநியாயம் எல்லாம் கரெக்டா பேசுறாங்க. நியாயமா இருக்கணும், நல்லா இருக்கணும், நாளைக்கு உதவி பண்ணணும், 4 பேருக்கு உதவி அப்படியெல்லாம் பேசுறாங்க. ஆனா செயல்முறையில கிடையாது, செயல்ல செய்யறது கிடையாது, பேச்சு அவ்வளவுதான். நேரத்தை வீணடிக்கிறது, ஆண்டவன் கொடுத்த நேரத்தை வீணடிக்கிற வேலையை தான் பாக்குறோம். இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கு, நம்ம அனுபவங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். அது நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க இந்த வாழ்க்கையே, இந்த குடும்பம், இந்த பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு அனுபவம் தான் கற்றுக் கொடுக்குது. அது சீக்கிரமா அனுபவத்தை கத்துக்கின்றோம். நீங்க வந்து அது அனுபவம் கத்துக்காம நீங்க இருக்கிறனால தான் இவ்வளவு நாள் ஆகுது. நமக்கு இவ்வளவு நாள் ஆகுது. அதுல இருந்து மீண்டு வெளியில வர முடியல. நிறைய பேர் குடும்பம் மீண்டு வர்றதுன்னா பொண்டாடி போல நடுரோட்ல விட்டு வந்துருதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டா நம்ம செஞ்சுட்டு நம்ம பக்குவமா அங்கேயே இருக்கணும், பார்வையில பார்த்துட்டு. இது இந்த பயணம், இந்த வாழ்க்கை பயணம், இது உனக்கு அனுபவமே. ஆன்மீக பயணம் தான் உண்மையானது. ஆன்மீக பயணம்னா கோயில்ல போய் கும்பிடணும், சேலையை வச்சு கும்பிடணும், அது போனாலும் கிடையாது. நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகம் தான், ஆன்மீக பயணம் தான். ஒரு நல்ல சமையல் பண்ணி 4 பேருக்கு அன்னம் தானம் பண்ணினா அது ஒரு நல்ல தியானம், அது ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம். ஒரு நல்ல உபதேசம் ஒருத்தர் நல்லது பண்றீங்கன்னு சொன்னா அது ஒரு ஆன்மீகம். உண்மையிலேயே ஒருத்தன் துன்பப்படுறான், அவன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு ஒரு உதவி பண்ணினா அது ஒரு புண்ணியம் சேர்த்துக்கிறேன், அது ஒரு ஆன்மீகம். சமையலே ஒரு ஆன்மீகம். அது வந்து இந்த ஆளுங்க வந்து வேற மாதிரி வச்சுக்கிறான். கோயில்ல போய் சாமி கும்பிடுறது, பட்டைப்படுது இருக்குது, அதுதான் ஆன்மீகம். அது கிடையாது. அது ஒரு அது ஒரு அடையாளத்துக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒரு அடையாளம். இப்படி இருந்தா ஒழுக்கமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு மனக்கட்டுப்பாடு, நம்மள மீறி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆன்மீக அடையாளத்தோட சுத்துறது. 4 பேர் பார்க்கும்போது அந்த ஆன்மீக கண்ணோட பார்க்கும்போது நம்ம மறந்துருந்தா கூட அது நினைவுபடுத்தும். அதுக்குதான் சில பேர் வந்து தாடிகள்லாம் விட்டுட்டு இது என்ன மாதிரி எல்லாம் இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஒவ்வொரு தொழிலுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய உடல் அமைப்பை இயற்கை அமையும். ஒரு கவிஞன், ஒரு பாடகன்னா ஜிப்பா போட்டிருப்பான், இயற்கையா ஜிப்பா போடுவான், இயற்கையா தாடி விட்டுன்னு இருப்பான், அவன் கற்பனையிலேயே இருக்கிறான். ஒரு இசையமைப்பாளர் பாருங்க, அவன் மாதிரி ஜிப்பா போடுவான். எப்படி இதெல்லாம் ட்ரெஸ் கோடு வந்தது? அது இயற்கையா இருக்கு. அப்போ ஒரு ஆன்மீகத்துல இருக்கும்போது
அதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட், ஒரு காவி கலரோ ஒரு பச்சை கலரோ இப்படிதான் இருக்கணும். முடி வெட்டக்கூடாது. முடி இது ஆன்மீகத்தில் இது ஒரு ஹேண்டனா மாதிரி இயற்கை ஆற்றலை கிரகிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு அனுப்புது. இந்த இயற்கை ஆற்றல் நம்ம உடம்புல கம்மி ஆயிடுச்சுன்னா அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலை இந்த முடி செய்யுது. அந்த காலத்துலலாம் முடியை விட்டுருந்தாங்க, ஜடை போட, ஆம்பளைங்களே ஜடை போட்டு வச்சு. இப்ப இருக்க சாமியார் நல்லா ஷேவிங் பண்ணி எல்லாம் பண்றாங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி இப்ப இந்த கலியுகம் நிறைய போலி சாமியார் உருவாங்க. நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும், நீங்க தான் பார்க்கணும். நீ நல்ல மனதோட நல்ல ஆற்றலோட தான் உனக்கு காட்டி கொடுத்தோம். அப்ப தேர்ந்தெடுத்துக்கணும். கலியுகத்துல நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். எல்லாத்துலயும் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு. மனிதன் எப்படி நல்லவன் கெட்டவன் இருக்கானோ அதே மாதிரி எல்லாத்துலயும் நல்லது கெட்டதா இருக்கு. அதுதான் வாழ்க்கை, அதுதான் இந்த பிரபஞ்சம், அதுதான் இந்த படைப்பு. ஆத்தல்னு ஒண்ணு இருக்கும், அழித்தல் ஒண்ணு இருக்குல்ல. நீ எப்போ ஒண்ணு உருவாகணும்னு வச்சு உனக்கு அழிக்கிறதுக்கு அதுக்கு நேரம் குறிச்சிடறான் ஆண்டவன். அதுதான் இப்படிதான் இருக்கும் எல்லாமே. இததான் இந்த இந்த வாழ்க்கை பாதை, இந்த வாழ்க்கையை கடலை நீந்தி வரணும் சொல்ற. இதை நீந்தி வரணும். நல்லதும் கெட்டதும் எல்லாம் நடக்கும். ஆனா நம்ம கரெக்டா இருக்கணும், நல்லதுலயே இருக்கணும், கரெக்டா ஒரே நிலையில இருக்கணும் அப்படின்னு ஆண்டவன் அந்த பிரபஞ்சம் நம்ம உணர்த்து. அதுல நம்ம மீண்டு வரணும். ஆனா அது மீண்டு வர முடியல. ஏன்னா வாலிப வயசுல குடும்பத்துக்காக ஓடி பணம் சம்பாதிச்சு அது சம்பாதிச்சு எல்லாம் முடிஞ்சு அது வயசான காலத்துல இருக்கும்போது கூட அவனுடைய அந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் நிம்மதின்றது இல்லை. எப்போ உடல் ஓய்வு எடுக்கும்போது மன நிம்மதி எல்லாம் போயிடுது. மன நிம்மதியா இருக்கலாம் நினைச்சா உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இது காரணம் அந்த வயசு அந்த பருவத்துல நம்ம செஞ்ச தவறு. நம்ம உடலை கண்டுக்காமையும் நம்ம வாழ்க்கையை யோசிக்காமலும் தான் யார் என்று சிந்திக்காதனாலும் நம்ம குடும்பம் என்ன இது நிரந்தரமா இருக்குமான்னு சிந்திக்காதனால வந்த வினை இவ்வளவு பிரச்சனையை மனுஷனுக்கு உருவாக்கி அனுபவங்கள். அப்போ இந்த ஜென்மத்துல இப்போ எல்லாமே அனுபவங்கள் தான் கத்துட்டு இருக்கு. அதுல வெளியே வாங்கன்றோம். ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க ஒதுக்கி நீங்க கோயிலுக்கெல்லாம் போக வேணாம், சாமியெல்லாம் கும்பிட வேணாம், எந்த மகாண்ட போக வேணாம். ஃபர்ஸ்ட் நீ உட்காரு, மனுஷனா மாறு. நீ ஆன்மீகத்தெல்லாம் வராத, ஃபர்ஸ்ட் மனிதனா மாறு. நீ யாரு? யாரால உனக்கு நல்லது நடக்குது? இல்ல உன்னால யாருக்கு நல்லது நடக்குது? உன்னால எதனா கெட்டது நடக்குதா? உன்னால இந்த பூமிக்கு எதனா பாரம் இருக்கா? இல்ல உன்னால எதனா பூமிக்கு நல்லது நடக்குதா? இந்த பஞ்சபூதங்களுக்கு உன்னால எதனா கெடியது நடக்குதா? இல்ல பஞ்சபூதம் உனக்கு எதனா கிடைக்கலையா? இப்படி யோசிங்க. ஏன் நமக்கு பசிக்குது? ஏன் நம்ம சாப்பிட்றோம்? அது சாப்பிட்டது எங்க போகுது? அது யாரு ஜீரணம் பண்றது? அதெல்லாம் யோசிக்கணும். நம்மளை சுத்தி ஏன் இப்படி இருக்கிறாங்க? நம்மள மாதிரி அவங்க ஏன் இல்லை? அவங்கள மாதிரி நம்ம ஏன் ஆக முடியல? எப்படி இது நடக்குது? இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது? இவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்களே, நம்மள மாதிரி ஒருத்தம் கூட இல்லைல்ல நம்மளை தவிர. அப்ப எப்படி இது என்ன நடக்குது? யார் இது? இந்த படைப்பாற்றல் யார் பண்றாங்க? இப்படிதான் நம்ம அனுபவங்கள் தான் கத்துக்கணும் அந்த வாழ்க்கையில. இந்த வாழ்க்கை பயணமே அனுபவம் தான். ஆத்ம சாந்திக்கு போல எவனோ ஒருத்தன போறோம். ஆத்ம சாந்தின்றது இந்த பூமியில தனக்கு தேவையானதில் அது அனுபவிச்சுட்டு அந்த ஆத்மா சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டானா ஆத்மா பரிசுத்தமாயி அடுத்த பிறகு இங்க வராது, கேட்காது. ஏன்னா பூலோகத்துக்கு போறேன்னு கேட்காது, போயிடும். அப்போ இந்த உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா வெளியே போனவுடனே அது கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு உணர்வு, காத்தோட காத்தா அணுவோட அணுவா அது கலந்துறாங்க. ஆனா நீ என்ன எண்ணங்கள் உன் கர்மா என்னவோ அதுல இருக்கும், அந்த பதிவுகள் இருக்கும். அது மீண்டும் அது கலந்து பூமியில கலந்து செடியாவோ அதாவது சொல்லலாம் புல்லாய் பூண்டாய் இப்படி வருது. அதுல எதுல நமக்கு அந்த விதியின்படி நம்ம கர்மாப்படி எப்படி வரணுமோ அப்படிதான் மறுபடியும் ஒரு ஆணின் விந்துவிலையோ பெண்ணின் விந்துல கலந்து மறுபடியும் பிறகு எடுத்து மறுபடியும் இந்த பூமியில வாழ்ந்தோம். இப்படிதான் சுழற்சியா நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு ஆண்டவன் படிச்சு நம்மளுக்கு இந்த அனுபவ வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. இந்த பூமியில அனுபவம் பாடுறான்ட்டு. ஆமை கடல் கரை மேல முட்டை விட்டுட்டு கடல்ல உட்காந்து பார்க்கும் முட்டை குஞ்சு எப்போ பூச்சி வரும். என்ன ஆற்றல் சக்தி கொடுத்துருக்கான் பாருங்க. அதிகமான ஆயுள் வாழக்கூடியது ஆமை. அதுக்கு எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அந்த முட்டை அத்தனை நாள் பாதுகாப்பாக இருந்து அது அதுவே குஞ்சு பொறிச்சு
பொறிக்கணும், பார்த்துட்டே இருக்கும். கடல்ல இருந்துட்டு தண்ணிக்குள்ள இருந்து பார்க்குமா. அந்த குஞ்சு பாரு பொறிச்ச அப்புறம் அந்த குஞ்சுங்க ஏன் அதுக்கு எப்படி அது கடலுக்குள்ள போகுதுன்னு தெரியுது. நேராக கிளம்பி கடல் தண்ணி எந்த பக்கம் அந்த பக்கம் போகும். ஏன் ஆப்போசிட்ல போக வேண்டியதானே? ஏன் அப்படி போகுது? இந்த அறிவு யார் கொடுத்தது? இந்த அனுபவம் யார் கொடுத்தது? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாடு கண்டு போடுது, கொஞ்ச நேரம் கீழே இருந்துச்சு, அப்புறம் ஏந்துங்க ஏஞ்சி போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கும். இத்தனை நாள் எங்க குடிச்சது பால்? காம்புல குடிச்சது சப்பி சப்பி. அது எப்படி போய் பால்ல போய் காம்புல போய் சப்பி குடிக்கணும் எப்படி தெரிஞ்சது? அதுக்கு யார் கத்து கொடுத்தது? எப்படி நம்ம பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவு அபூர்வமான விஷயம் எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நமக்கு ஆண்டவன் கத்து கொடுக்குறான். பாடுறா மாடு எப்படி இருக்கு பாடுறா, ஆடு எப்படி இருக்கு பாடுறா, மீன் எப்படி வாழ்ந்து பாடுறா. இதெல்லாம் அனுபவங்கள். இதெல்லாம் இந்த பூமியில நம்ம கண்ணு முன்னாடியே சொல்றாரு. நம்ம எல்லாம் அதான் பிறக்காம மனுஷனா பிறந்தோம். 6 அறிவு உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு கொடுத்து உனக்கு சிந்திக்க சொல்லி உனக்கு கொடுத்து இந்த மாய உலகத்தை நீ வென்று வாடா, எல்லாம் முடிச்சு சொல்லி கூப்பிட்டு தான் நம்ம அமைச்சிருக்காரு. இங்க இந்த அனுபவம்லாம் தெரிஞ்சுக்கடா, தெரிஞ்சுட்டு வாடா. அதுக்கப்புறம் இந்த பூமியில இந்த ஆசை உனக்கு விட்டுடும், எண்ணங்கள் விட்டுடும், உனக்கு ஆசைகளை அறுபட்டுரும், அப்போ புனிதாத்மா ஆயிடும் சொல்லிதான் நம்மள மனுஷனா அமைச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஆடா பிறந்திருந்தா என்ன பண்ணிருக்கோம்? ஒரு மானா பிறந்தா என்ன பண்ணிருக்கோம்? புலி எப்போ நம்ம சாவடிக்கணும்னு எனி டைம் பயந்துட்டே இருக்கும். ஒரு 2 புல்லு சாப்பிட்டு வீடியோ எட்டிட்டு பார்க்கணும். எவ்வளவு அலர்ட்டா இருக்கு பாருங்க, எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கு பாருங்க. எல்லாமே மிருகங்களும் இது எல்லாமே விழிப்புணர்வா இருக்கு. மனிதனை தவிர மனிதன் விழிப்புணர்வா இல்லை. எதுல விழிப்புணர்வா இருக்கான்? பணம் சம்பாதிக்கல வேண்டியதான் விழிப்புணர்வா இருக்கலாம். மிச்சம் எல்லாத்தையும் விட்டுறான் கோட்டையை, மிச்சம் எல்லாத்தையும் கோட்டையை விட்டுறான். ஏன்னா இவனுக்கு நம்ம சொந்த பந்தம் கூட போதான் எல்லாம் இருக்குன்னா ஏதோ நம்ம ஒரு பெரிய ஒரு பாதுகாப்புல இருக்கிறோம், நமக்கு நல்லது கிட்டாலாம் அவங்க நம்மளுக்கு பார்த்துப்பான்னு நினைச்சுதான் கிடையாது. அவன் வாழ்க்கையை பார்த்தவன் கரெக்டா இருக்கும். யாரோ அத்திப்புத்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப கூட உன் வயிற்று வலி நீ தான் அனுபவிக்கணும். அது மாதிரி இருக்கு. அப்ப இந்த பூமியில அனுபவமே நம்ம இருக்கிற பயணம் அனுபவம் தான். இந்த வாழ்க்கை பயணம் ஒரு அனுபவம் எல்லாருக்குமே. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நம்ம குடும்பமா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே அனுபவம் தான். இப்ப ஓடிங்க கிடக்குது. அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுட்டு அந்த சிஸ்டத்துக்கு எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இதே தான். இப்ப நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், அப்புறம் போயிட்டு அப்புறம் என்ன ஆக போகுது, போயிட்டு என்ன ஆச்சு நடக்குது நம்ம தெரிய போகுது. அடுத்து நம்ம பிள்ளைங்க அதுங்க இது நம்மள மாதிரி தான் இருக்கும். இப்படியே தான் ஓடிட்டு இருக்கும். இதுல என்ன இருக்கு? இந்த பூமியில இருந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்றோம், இங்கேயே தான் விட்டு போறோம். ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கைக்கு இப்படி துன்புறோம், இப்படி அவசப்படுறோம், இப்படி ஓட்டமா ஓடுறோம். எவ்வளவு பேர் எவ்வளவு ஆசைகளை விட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். எவ்வளவு பேருக்காக நம்ம ஆசைகளை தியாகம் பண்றோம். எவ்வளவு நம்ம ஆசைப்படுறோம், நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். கடைசி வரைக்கும் நடக்காம போயிடுது. ஏன் ஆசைப்படுறோம்? ஏன் அப்படி இருந்தா தான் வாழ முடியுமா? பிறக்கும் போது என்ன இருந்தது? ஒரு கோமனை கூட கிடையாது. எல்லாமே அனுபவங்களா இருக்கு. தாய் தாப்புனே நம்மளுக்கு ஒரு அனுபவம் தான். இந்த பூமியில போந்தா இவங்க மூலமா வந்திருக்கோம், இவங்க நம்ம சாட்சியா இருந்திருக்காங்க, இவங்க மூலமா அவங்க இந்த பூமிக்கு வந்து அனுபவம் கத்துக்கிறோம். இவங்க தான் அம்மா அப்பா, அவ்வளவுதான். அவ்வளவு முடிஞ்சிச்சு. இதுதான் தொட்டு வந்து நேரு. அப்போ நீங்க விழிப்புணர்வா இருக்கும். இதெல்லாம் அனுபவங்கள். இந்த அனுபவம்லாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட வயசுல தெரிஞ்சுட்டா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எது மேல உங்களுக்கு பற்று இருக்காது. எப்ப பற்று அறுத்து போதும், பற்று வெளியே போச்சுன்னா உனக்கு கடவுள் பற்றிப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். இந்த புற வாழ்க்கை எப்ப நீ அந்த பற்று அறுக்கிறியோ அப்ப அக வாழ்க்கையில அந்த ஆண்டவன் உட்கார்ந்துருவாரு. அந்த ஒரு நிலை மனிதனுக்கு இல்லாதனாலதான் நிறைய ஜீவ சமாதிகளுக்கு போனா எனக்கு நடக்க மாட்டேங்குது, முருகன் கோயிலுக்கு போனா நடக்க மாட்டேங்குது, என் குலதெய்வத்துக்கு முறை நடக்க மாட்டேங்குது, எனக்கு வாழ்க்கை இப்படி பல பிரச்சனைகள் இருந்துன்னு இருக்குன்னு பிரச்சனை சொல்லினுக்கிறான். இவன் இவன் அனுபவத்தை கத்துக்கினுக்கிறான், காலத்தை ஓட்டினுக்கிறான். எனக்கு தெரியல, காலம் அப்படி நிற்கிறான். காலம் ஒரு செகண்ட் உனக்காக நிக்க அது போயிட்டே கடந்துட்டே இருக்கும். இறந்த காலம் போயினே இருக்கும். இந்த ஒரு செகண்ட் பேசுற போயிடுச்சு, அடுத்தது இந்த செகண்ட் வராது, இந்த வார்த்தை வராது. வருமா சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, இன்றைக்கு நாளைக்கு நடக்குமா சொல்ல நடக்காது. இப்படி ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இதுல போறாம பொச்சிருப்பு, அடிமைத்தானம், கொலை பண்றது, ஏமாத்துறது, வெட்டுறது, ஐயோ 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 வாழ்க்கை இவ்வளவு இப்படி வாழ்றாங்க. இது எல்லாம் உன் அனுபவம் கண்ணு முன்னாடி நடந்து இதெல்லாம் மீண்டு வரணும். நீ
அதுக்குதான் ஆண்டவன் அனுப்பிச்சு அந்த பூமின்ற ஒரு பள்ளி, ஒரு கல்லூரின்னு வச்சுங்க, இது படிக்க அனுப்பிச்சிருக்கேன். ஆனா நம்ம படிச்சுனே தான் இருக்கிறோம். இன்னும் அதுல இருந்து மீண்டு வரல. அதுக்குதான் சொல்றது, மனசு அமைதியா பண்ணு, தியானம் பண்ணு, நல்லவங்கிட்ட பழகு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, ஒழுக்கமா இரு, உன்னுடைய கடமைகளை கரெக்டா செய், உன் உடலுக்கு செய்ய கடமைகளை கரெக்டா செய், மனிதன் எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நீ ஏற்படுத்து. நீ எப்போதே நீ இந்த பூமியை விட்டு போவேன்னு நீ கேள்வி கேட்டு பாரு. எத்தனை காலம் இந்த பூமியில நான் வாழ்வேன் அப்படின்னு கேளு. நான் எப்படி மத்தவங்க மாதிரி இருப்பேனா, எனக்கும் தனி வழியா இருக்குமா, நானும் அவங்கள மாதிரி வசதியா இருப்பேனா, இல்ல கடைசி வரைக்கும் ஏழையா இருப்போன்னு கேளு. எல்லாத்துக்கும் மனசு சொல்லும். ஏன்னா இந்த ஆத்மா பல பிறவிகள் எடுத்து வந்திருக்கு. அது எல்லாமே ஆழ்மன பதிவுல எல்லாம் இருக்கு. அது நீ கேட்கல, அது சொல்லல. நீ கொஞ்சம் கொஞ்சமா கேட்க 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 அது கொஞ்சம் கொஞ்சமா அனுபவம் கத்துக் கொடுக்கும். அதுதான் அனுபவம் சொல்றது. அனுபவம் தான் கத்துன்னு நீங்க எல்லாமே. எல்லா விஷயம் அனுபவம் தான். ஒரு கெட்ட விஷயம் பாக்குறேன், அது அனுபவம் உங்களுக்கு. இது போன ஜென்மத்துல பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு சில இடத்துல போன இந்த இடத்துல இருந்த மாதிரி போன மாதிரி வந்த மாதிரி உணர்வு தெரியும். அதெல்லாம் போன ஜென்மத்துல இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனோ லட்சம் கிலோமீட்டர்ஸ். ஆனா சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குதுன்னு விஞ்ஞானிக்கு இப்ப வாய் திறந்திருக்காங்க. அது மாதிரி எவ்வளவு கண்டுபிடிக்காத எவ்வளவு இருக்கு. சில பேர் சில மூட நம்பிக்கையா சில விஷயம்னால விஞ்ஞானபூர்வமா பேசுறவங்களா நம்மள கேலி கிண்டல் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய ஜீன் என்ன வாங்கிட்டு பிறந்திருக்கு, அதான் கணக்கு. நீ ஒரு இந்துவா நீ போறன்ட்டுன்னா உடம்புல ஆர்ஜின்ல இருக்கும். உங்க தாத்தா குரங்கு சாமியா கும்பிட்டு இருந்தாதான் அந்த ஜீன் உனக்கு இருக்கும். குரங்க பார்த்தா சாமியா கும்பிடணும் வரும். அப்படிதான் இதெல்லாம் நடக்குது எல்லாமே விஷயம். இந்த ஐம்புலங்களும் நம்மளை எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. அது நல்லது கெட்டது நீ தேர்ந்தெடுக்கணும். அதுக்குதான் அறிவை கொடுத்துருக்கான். உன் வாழ்க்கையை நீ வகுத்துக்கோ, ரொம்ப எச்சரிக்கையாகிரு, போனோம் நம்ம சீக்கிரமா எல்லாம் வேலையை முடி. அதுக்குதான் இதெல்லாம் கத்துக் கொடுக்குது. பாரு, அனுபவம் பாரு, சீக்கிரமா பாரு, உஷாராயிரு, வேலையெல்லாம் செய், டக்குன்னு வேலை செஞ்சுட்டு வந்துரு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தான் இயற்கை, இந்த பிரபஞ்சம் நம்மள. பாருங்க, நீங்க 50 வயசு மேல இருக்கலாம் இங்க பூமியில இருக்குதே வேஸ்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல்யாணம் கச்சேரி ஆயிடுச்சு, குழந்தை குட்டி ஆகி போச்சு, அது செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கானா அதுக்கப்புறம் நீங்க இருக்குது வேஸ்ட். இங்க சாப்பிட்டுட்டு நம்ம கழிவு பண்ணிக்கினே இருப்பீங்க தான் வேலை. நம்ம இல்லைன்னா கூட இன்னொரு ஆத்மா அது வாழ்ந்து கிடக்கும். அப்படி இருக்குது. ஆனாதான் வயசானங்களை மதிக்க மாட்டேறாங்க. வயசானங்களா மதிக்கிறது கிடையாது. இது இருந்தா வேஸ்ட், என்னத்துக்கு திணையில உட்காந்து சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறான். அப்படி ஒரு மனசு உருவாக்கி விட்டாங்க. வாழ்க்கையே அனுபவம். வாழ்க்கையே அனுபவம். நீ இறக்கும் வரைக்கும், உனக்கு பசி என்ற உணர்வு இருக்கும் வரைக்கும், இந்த வயிறு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையே அனுபவம் தான். இந்த அனுபவத்தை கத்துக்கிறதுக்கு இவ்வளவு ஆட்டம் ஆடி, இந்த மனசை எவ்வளவு சங்கடப்படுத்தி, உடலை கெடுத்து, நோய் நொடி உருவாகி, நோய் நொடியால நம்ம இறந்து போயிடும். நிறைய பேர் யாரும் பரிபூர்ணமா யாரும் இறக்கிறது கிடையாது. என்ன ஒரு சில வார்த்தைகள் இருக்கு, அது விதி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இருக்கனால நம்ம ஆறுதல் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்த கடந்து போயிட்டே இருக்கிறோம். அந்த ஆத்மா என்ன புண்பட்டு போச்சோ, எவ்வளவு ஆசைகளை தாங்கிட்டு போச்சு, அதுன்னு அதுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியாது. அதெல்லாம் நிறைய அறிவியல் ஆராய்ச்சியெல்லாம் நிறைய இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையே அனுபவம் தான். அதனால இங்க எதுவுமே பதறாதீங்க, பயப்படாதீங்க. இது ஒரு அனுபவமா நினைச்சு அதை கடந்து போங்க. சீக்கிரமா கடங்க. என்னென்ன செட்டில் பண்ணணும், பணம் சம்பாதிச்சு என்னென்ன பண்ணணும், சொந்த பந்தங்கள் நமக்கு என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், டக்குன்னு சீக்கிரமா கடன்னு பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசுக்கெல்லாம் வெளியே வந்துருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. அது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கை வாழ முடியாது. அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கை வாழுங்க. இடையில உங்க வாழ்க்கை வாழணும்னா நீ ஏற்படுத்திருக்கிற சொந்த பந்தத்துக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் தடைப்பட்டு போயிடும். அதுலதான் நிறைய பேர் அடிபட்டுறாங்க. அதுதான் வாழ்க்கை. இதே எனக்கு தெரிஞ்ச 4 வார்த்தைகளை உங்க நல்லது சொல்லி என் மனசுல பாருங்க. நிதானமா செஞ்சீங்க. இந்த ஆன்மீக விஷயம் கேட்கும்போது மாத்திரம் ரொம்ப பொறுமையா கேளுங்க. அப்பதான் உங்க மனசுல பதியாது. கடன்னு பார்க்கறது இந்த ஃபாஸ்டா போற அந்த உலகத்துல அந்த எண்ணங்களும் மனசெல்லாம் ஃபாஸ்டா போகுது. அதனால பேசுறதுலாம் நிறைய மனசுல பதிய மாட்டேங்குது. அடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான கேளிக்கைகள் பொழுதுபோக்குலாம் நிறைய ஆயிடுச்சு. அதனால உன்னை டைவர்ட் பண்ணிட்டே இருக்கும்.
உன்னுடைய சுய நினைவை டைவெர்ட் பண்ற விஷயம் தான் இந்த பூமியில இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில நரக வாழ்க்கையில தான் நடந்துருக்கு. உன்னை டைவெர்ட் பண்றாங்க. மனிதனுடைய உண்மையான ஒரு நேச்சுரல் அவனுடைய இது வந்து மாத்துது. அதுதான் நடக்குது. அந்த மரபானமே மாறிடும். உனக்கு உன்னை வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, உனக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு பொருளாதாரத்தை எவனுக்கோ நம்ம ஈட்டி கொடுக்கறதுக்கு எவனோ நம்ம வந்து சாப்பிட்றதையும் தூக்கத்தையும் நிர்ணயம் பண்ற ஒரு இதுல நம்ம ஓடியும் கிடக்கும். நமக்கு தெரியாம ஓடியும் கிடக்கும். அதான் நடந்து கிடக்கு பூமியில். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.